கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய அளவில்லாத கிருபை நிழலுக்குள்ளாக உங்களை தொடர்ந்து காத்து வழி நடத்தி வருவாராக. இயேசு கிறிஸ்து மாமிஷத்திலே இருந்தபோது அவர் முதலாவது அற்புதத்தை கானா ஊரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டிலே அவர் செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையிலான வசனங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, கானா ஊரிலே இருக்கக்கூடிய அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிற்கு சென்றிருந்த போது பந்தியிலே வரக்கூடிய விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டதால் அந்த காரியம் மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதற்கு தன்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய வேலை வந்தபோது அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். இங்கே பார்க்கிறோம், ஒரு 4 விதமான தன்மையுள்ள கிரியைகள் அங்கே நடத்தப்படுகிறது. முதலாவது 6 கச்சாடிகள் அங்கே இருந்தது. வெறுமையான கச்சாடிகள் அங்கே இருந்தது. அவர் வேலைக்காரர்களிடம் அவைகளில் தண்ணீர் கொண்டு நிரப்பும்படி சொன்னார். இது 2வது காரியம். பின்னர் அந்த பணியாட்களிடம் அவர் அதை மொண்டு நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரருக்கு கொடுங்கள் என்றார். கச்சாடிகளிலிருந்து அந்த தண்ணீர் ஊற்றப்பட்டதே அந்த தண்ணீரை எடுத்து செல்கிறார்கள். அது கச்சாடியிலிருந்து அவர்கள் எடுக்கும்போது அது திராட்சரசமாக மாறி இருந்தது. திராட்சரசமாக மாறி இருந்த அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு கொடுக்கிறார்கள். பந்தி விசாரிப்புக்காரர்கள் அதை கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களிடத்துக்கு கொடுக்கிறார்கள். கல்யாண விருந்திலே தண்ணீர் ரசமாக மாற்றப்படுகிறது. யார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் பங்கடைந்த இந்த கல்யாண விருந்து ஒரு முன்னடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. ஆட்டுக்குட்டியானவர் அவர் மாமிஷத்திலே இருந்தபோது கானா ஊர் கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் எப்படியாக நிகழ்கிறது? வெறுமையான கச்சாடி எடுக்கப்படுகிறது. அந்த வெறுமையான கச்சாடிக்குள் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கச்சாடிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர் அவர் கட்டளையிட்டதும் அது திராட்சரசமாக மாறியது. அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுக்கிறார்கள். இது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நடக்க போகிறதை குறித்து சாட்சியிடத்தக்க விதமாய். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு யார் அழைக்கப்படுகிறவர்கள்? ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக யார் ஜீவனை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக யார் ஜீவனை பெற்றிருக்கிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக ஜீவனை பெற்றிருக்கிறவர்கள் புறஜாதிகள். புறஜாதிகளிலிருந்து விசுவாசத்தின் மூலம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிறவர்கள் புறஜாதிகள். புறஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, கர்த்தருடைய நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஜீவனுக்குரியவர்களாகி, அந்த ஜீவனுக்குரியவர்களாக மாறிய நாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த காலத்துக்குரிய பிரமாணத்தின்படி செயல்படும் பொழுது நாம் அந்த கல்யாண விருந்துக்குள் செல்வதற்கு கிருபை பெற்றவர்களாகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே பங்கடைய போகிறவன் புறஜாதி. ஆட்டுக்குட்டியானவர் புறஜாதிக்கு என்று அனுப்பப்பட்டவர். இங்கே கச்சாடி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கச்சாடி என்பது மாமிச சரீரம், புறஜாதிகளுடைய மாமிச சரீரம். இந்த கச்சாடி
திராட்சரசமாக மாறுவதற்காக கட்டளையிடப்பட்ட தண்ணீரை தன்னிடத்திலே வாங்கக்கூடியதாக, தன்னிடத்திலே அது உட்கொள்வதற்காக அந்த தன்மையிலே அது அங்கே காணப்பட்டது. இந்த கச்சாடி என்பது மாம்ச சரீரம். அந்த கச்சாடிக்குள் தண்ணீர் நிரப்புகள் என்று அந்த வேலையாட்களுக்கு கட்டளையிட்டாரே, அதன்படி அந்த வேலையாட்கள் வந்து தண்ணீர் நிரப்பினார்களே. அந்த தண்ணீர் வேத வார்த்தை, வேதாகமம், சத்திய வார்த்தைகள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஜீவனுக்குரியவைகள் தான். ஆனால் அது அதினதின் காலத்திலே அதினதினுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது. கச்சாடி என்பது மாம்ச சரீரம், தண்ணீர் என்பது வேத வார்த்தைகள். இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. இந்த திராட்சரசம் ஜீவனுக்குரியது, அதாவது நித்திய ஜீவனுக்குரியது. கச்சாடி என்பது மாம்ச சரீரம். இந்த மாம்ச சரீரம் வெறுமையான மாம்ச சரீரம். இதற்குள்ளாக தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது, இதற்குள்ளாக வேத வார்த்தைகள் உரைக்கப்படும் பொழுது, அந்த வேத வார்த்தையை அந்த கச்சாடி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அந்த நிகழ்வு அந்த கச்சாடிக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை உருவாக்குகிறது. அப்படி ஆத்மா என்ற உள்ளான மனிதனை உருவாக்குவதற்காக அந்த கச்சாடியில் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. தண்ணீர் ஊற்றப்படாமலே கர்த்தரால் அந்த கச்சாடியில் இருந்து திராட்சரசத்தை உருவாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. தண்ணீர் ஊற்றப்படாமலே அந்த கச்சாடிக்குள் இருந்து திராட்சரசத்தை அவரால் உருவாக்க முடியும். ஆனால் அவர் அப்படியாக உருவாக்கவில்லை. அவர் அப்படியாக கட்டளையிடவில்லை. அந்த கச்சாடிக்குள்ளாக தண்ணீர் நிரப்ப சொல்கிறார். அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாறினது. கச்சாடிக்குள் தண்ணீர் நிரப்பப்பட்ட பின்னரே அந்த கச்சாடிக்குள் திராட்சரசம் உருவாக வேண்டும். இது தேவ நீதி. இந்த கானாவூர் கல்யாண வீடு என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டை குறித்த காரியத்தை முன்னிகழ்வாக சொல்லப்பட்டது. இந்த கச்சாடி என்பது புறஜாதி. இந்த புறஜாதி தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது, வேத வார்த்தை சொல்லப்படும் பொழுது, அந்த வேத வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும் போது, அந்த தண்ணீர் அங்கே நிரப்பப்படும் பொழுது அந்த பாத்திரம் நிறைவுள்ளதாக மாறுகிறது. அந்த கச்சாடி நிறைவுள்ளதாக மாறுகிறது. அந்த மாம்ச சரீரம் நிறைவுள்ளதாக மாற அதற்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தண்ணீராகிய வேத வார்த்தை அந்த சரீரத்துக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை உருவாக்குகிறது. அந்த ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாக்கப்பட்ட பின் அந்த கச்சாடி வெறுமையான கச்சாடியாக இல்லை, அது பூரணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கச்சாடியாக இருக்கிறது. கிறிஸ்தவனாக ஒரு மாம்ச சரீரம் பிறப்பதனால் மாத்திரம் அதற்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனுஷன் உருவாகாது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அப்படி அல்ல. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, அவன் இஸ்ரவேலனாக அந்த பாத்திரம் பிறந்தால் அவனுக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகிவிடும். இது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருந்த கிருபை, அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கிருபை. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி புறஜாதிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாக்கப்படுகிற நாம், கிறிஸ்தவ குடும்பத்தில், அதாவது தாயும் தகப்பனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற அந்த குடும்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை, அதற்குள்ளாக உள்ளான மனுஷன் என்ற ஆத்மா இயற்கையிலே அது உருவாகாது. நியமனத்தின்படி இது உருவாகாது. அது உருவாக வேண்டும் என்றால் அந்த புறஜாதி என்ற பாத்திரம் கச்சாடியாக உயர வேண்டும். அந்த கச்சாடி ஊற்றப்படுகிற தண்ணீரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். அதற்குள்ளாக வேத வார்த்தை ஊற்றப்பட வேண்டும். ஊற்றப்படுகிற அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவனாய் அந்த கச்சாடியின் பாத்திரம் இருக்கும் பொழுதுதான் அதற்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகிறான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் எவனும் வெறுமையான கச்சாடியே. இந்த வெறுமையான கச்சாடிக்குள் தண்ணீர் ஊற்றப்படும் பொழுதுதான் ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகிறான். இந்த ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த கச்சாடியானது பாத்திரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே அது பூரணப்பட்டிருக்க வேண்டும். அது ஓட்டையான கச்சாடியாக இருக்குமே, ஆனால் அந்த தண்ணீர் அதற்குள் நிற்காது. உரைக்கப்படுகிற வார்த்தை அதற்குள் நிற்காது. வேத வார்த்தைகள் அதற்குள் நிற்காது. ஏனென்றால் அந்த வேத வார்த்தைகளை அந்த கச்சாடி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதற்குள்ளாக ஆத்துமா என்ற உள்ளான மனிதன் உருவாகிறான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனானாலும் அந்த மாம்ச சரீரம் புறஜாதி தான். அந்த புறஜாதி என்ற வெறுமையான கச்சாடி அதற்குள்ளாக தண்ணீர் ஊற்றப்பட, அதற்குள்ளாக வேத வார்த்தை ஊற்றப்பட, அதை விசுவாச பிரமாணத்தின் போது அந்த பாத்திரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதற்குள் ஆத்மா உருவாகிறது. அந்த ஆத்மா அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அனுப்பப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அன்றைக்குரிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அது திராட்சரசமாக மாறுகிறது. ஏனென்றால் அந்த தண்ணீரை மோண்டு செல் என்று கட்டளையிட்டவர் ஆட்டுக்குட்டியானவர், அனுப்பப்பட்டவர். அன்றைக்குரிய வார்த்தை. அவர் கட்டளையிடும் போது கச்சாடிக்குள்ளாக இருந்த தண்ணீர் அங்கே திராட்சரசமாக மாறுகிறது. அதன் பின்னர் அது கல்யாண விருந்து சாலைக்குள் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த புறஜாதி என்ற மாம்ச சரீரமும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த மாம்ச சரீரமும் ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றிருக்கிற இந்த மாம்ச சரீரமும் அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அனுப்பப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது திராட்சரசமாக மாறுகிறது. அது அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்குள் பங்கடைவதற்காக கிருபையை பெற்றதாக அழைத்து செல்லப்படுகிறது. அன்றைக்கென்று அனுப்பப்படும் அந்த வார்த்தையோடு வைக்கக்கூடிய ஐக்கியம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு, பிரமாணத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய தன்மையிலே அந்த பாத்திரம் கிரியைகளை நிகழ்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்ற கச்சாடி, இஸ்ரவேல் என்ற சரீரம், அதற்குள்ளாக விசுவாச பிரமாணம் என்ற ஒரு பிரமாணம் கட்டளையிடப்படவில்லை. ஏனென்றால் ஒருவன் இஸ்ரவேலனாக பிறக்கும் போதே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் ஆத்துமாவை பெற்றுக்கொள்ளும் என்பதற்கு அங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளம். இஸ்ரவேலனாக பிறந்தாலே போதும். மாம்ச சரீரம் பூரணப்பட்டிருக்கும் பொழுது, பூரண புருஷராகும் போது அது ஆத்மா என்ற உள்ளான மனிதனை தனக்குள்ளாக தானே பெற்றுக்கொள்ள ஈந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரியைக்குள்ளாக அது உயர்ந்திருக்கும். இஸ்ரவேலனாக பிறப்பதால் அந்த ஆத்மா ஜனனம் அவனுக்குள்ளாக வருகிறது. ஆனால் கிறிஸ்தவனாக பிறப்பதனால் ஆத்மா என்ற ஜனனம் நமக்குள்ளாக வருவதில்லை. இஸ்ரவேலன் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தால் தான் ஆத்ம ஜனனம் என்பதில்லை. ஆனால் புறஜாதி வேத வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம்தான், விசுவாச பிரமாணத்தின் மூலம்தான் ஆத்ம ஜனனம் அவர்களுக்குள்ளாக உருவாகிறது. புறஜாதி கிறிஸ்தவன் விசுவாச பிரமாணத்தின்படி ஆத்மாவை பெற்றுக்கொண்ட பின் அனுப்பப்பட்ட வார்த்தையை, பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற முடியும். அது திராட்சரசமாக மாறும். இஸ்ரவேலன் இயற்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றவனாகிறான். ஜனனத்தின் மூலமே நியாய பிரமாணத்துக்குரியவனாகிறான். நாம் ஜனனத்தின் மூலமே நாம் விசுவாச பிரமாணத்துக்குரியவர்களானவர்கள் அல்ல. நாம் ஜனனத்தின் மூலம் புறஜாதிகள். நாம் விசுவாசிப்பதின் மூலம், விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் தொன்று தொட்டு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே சாட்சியிடப்பட்டு அங்கே அவர்கள் நிறைவேற்றுகிற ஒரு பிரமாணமாக கட்டளையிடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணம் அது இரண்டு தன்மையுள்ள பிரமாணமாக கொடுக்கப்படுகிறது. முதலாவது பிரமாணம், அந்த கச்சாடிக்குள் தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். ஊற்றப்படுகிற அந்த தண்ணீரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது விசுவாச பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய காரியம். அப்படி என்றால் முதலாவது தண்ணீர் ஊற்றப்படுவதற்காக ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷம் பொதுவான சுவிசேஷம். பொதுவான சுவிசேஷத்தை கொண்டு வந்து செயல்படுத்துகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள், பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து அதில் நிரப்புகிறார்கள். தண்ணீராகிய வார்த்தையை, தேவ வார்த்தைகளை, வேத வார்த்தையை கொண்டு வந்து அந்த கச்சாடிக்குள் நிரப்புகிறார்கள். இந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த கச்சாடிக்குள்ளாக ஊற்றுவதற்கு பணிக்கப்பட்டவர்கள் பொதுவான சுவிசேஷத்தை சாட்சியிடுகிறவர்கள். இது விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சாட்சியிடக்கூடிய சாட்சிகள். இதை தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுகிறவன், தண்ணீர் ஊற்றுவதற்காக பணிக்கப்பட்டவன். அவர்கள் கொண்டு வந்து ஊற்றக்கூடிய அந்த வார்த்தை, வேத வார்த்தை பொதுவான சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. பொதுவான சுவிசேஷம் வெறும் கச்சாடி தனக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக்கொள்வதற்காக ஊற்றப்படுகிற அந்த தண்ணீரை விசுவாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை. இப்பொழுது அந்த கச்சாடிக்குள் தண்ணீர் நிரப்பப்பட்டு விட்டது. புறஜாதி என்ற அந்த மாம்ச சரீரம் இப்பொழுது விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டதனால் அதற்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகி விட்டான். இப்பொழுது கச்சாடியிலே இருக்கக்கூடிய தண்ணீரானது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்குள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாறுதல் அங்கே ஏற்பட வேண்டும். அந்த மாறுதல் தண்ணீராக இருந்து அது அங்கே அனுமதிக்கப்பட போகிறதில்லை. அது அங்கே திராட்சரசமாக மாற வேண்டும். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறும் பொழுதுதான்
அது அங்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு கொண்டு செல்லப்படும். இங்கே தண்ணீராக ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த வேத வார்த்தைக்குள்ளாக அன்றைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம், அது அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற செய்கிறது. அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலம், அனுப்பப்பட்டிருக்கிற பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு சென்றடையக்கூடிய தகுதி உள்ளதாக அது மாறுகிறது. அதற்காக அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் அன்றைக்குரிய பிரமாணத்துக்குரிய சுவிசேஷம், ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்குரிய சுவிசேஷம். ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்குரிய பிரமாணம், அங்கே தண்ணீர் திராட்சரசமாக மாறுவதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். பொதுவான சுவிசேஷம் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷம், ஆத்துமா கொண்டவனாக மாறுவதற்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷம். அன்றைக்கென்று அனுப்பப்பட்ட சபை பிரமாணம், அந்த ஆத்துமா அந்த திராட்சரசமாக மாறி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்குள் செல்லக்கூடிய கிருபையை பெற்றிருக்கக்கூடிய தன்மையை பெறுகிறதாகும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும், ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குரியதாக மாற்றும். புறஜாதி கச்சாடி, இது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார், அங்கே இருக்கக்கூடிய 6 கச்சாடிகளையும் நீங்கள் தண்ணீரினால் நிரப்புங்கள் என்று. புறஜாதிகள் சபை பிரமாணத்துக்குட்பட்டவர்கள். இந்த புறஜாதியை கச்சாடி என்று பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6 கச்சாடிகள் மாத்திரம்தான் இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை காலங்கள் 7, சபை பிரமாணம் 7 சபை காலங்களிலும் 7 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணமே அந்த கச்சாடிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும். ஆனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற 7 சபை காலங்களில் முன்னுதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிற கச்சாடிகள் 6 கச்சாடிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது கச்சாடி அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற மாம்ச சரீரம் முதலாவது சபைக்கென்று தெரிந்தெடுத்து அனுப்பப்பட்ட தூதன். பவுல் யார்? பவுல் இஸ்ரவேலன், அவன் பென்யமீன் கோத்திரத்தான். மீதமுள்ள 6 சபை தூதர்களும் புறஜாதிகள். பவுல் இஸ்ரவேலன், மீதமுள்ள 6 சபை தூதர்களும் 2வது சபை முதல் 7வது சபையும் உள்ள காலங்களிலே அனுப்பப்பட்ட தூதனை ஏற்றுக்கொண்ட அந்த மாம்ச சரீரங்கள் யாவும் புறஜாதிகளுடைய மாம்ச சரீரங்கள், அவைகள் கச்சாடிகள். பவுல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அவன் புறஜாதி என்ற மாம்ச சரீரம் அல்ல, அவன் இஸ்ரவேலன் என்ற மாம்ச சரீரம். அவன் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. புறஜாதிகளுக்கு தன்னை அப்போஸ்தலன் என்று அவன் சாட்சியிடுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். கர்த்தர் புறஜாதிகளுக்குள் அனுப்பிட அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக்கப்படுகிறார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக்கப்பட வேண்டும் என்றால் அவன் புறஜாதியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் பவுலுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. அவன் தன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும், சுயஜனம் யார்? இஸ்ரவேலர். அவன் தன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும், புறஜாதிகள், அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் இஸ்ரவேல் என்ற அவருடைய ஜனத்திலிருந்து அவர் வேறு பிரிக்கிறார். அங்கே அவனை அங்கிருந்து விடுதலையாக்குகிறார். இங்கே புறஜாதி என்ற அந்நிய ஜனத்திடம் இருந்தும் அவர் விடுதலையாக்குகிறார். எனவே அந்த பாத்திரம், அந்த கச்சாடி, சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கச்சாடி ஓமையாய் சொல்லப்படவில்லை. அந்த ஓமையிலே சொல்லப்பட்டிருக்கிற கச்சாடிகள் 6. இந்த 6 கச்சாடிகளும் புறஜாதிகளுடைய மாம்ச சரீரங்கள். இந்த முதலாவது கச்சாடி, இந்த முதலாவது சபை கச்சாடியில் இருந்து வேறுபட்டது. இது இஸ்ரவேல் என்ற கச்சாடியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு விட்டது,
புறஜாதி என்ற கட்சியாடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிட்டது 2 காலத்திலும் தான். அங்கே இஸ்ரவேலர்களுக்கும் அவர் சாட்சியிடுகிறார், அங்கே புறஜாதிகளுக்கும் அவர் அப்போஸ்தலனாக நியமிக்கப்படுகிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாம்ச சரீரம் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளான மாம்ச சரீரமாக இருந்தபடியினால் அந்த சபை தூதன் அந்த ஓமையின் கருத்தை புறஜாதிகளுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு செல்லும் பொழுது அதை விடுதலையாக்கப்பட்டவனாக அங்க பவுல் அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறார். பவுல் கிபி 53 வரையிலும் சாட்சியிட்ட சாட்சி இயேசுவே கிறிஸ்து என்ற சாட்சி. இயேசுவை கிறிஸ்து என்று சாட்சியிட்டான். சபைக்காலம் ஆரம்பமானவுடன் அவர் கொடுத்த சாட்சி இயேசுவே இரட்சகர் என்பதை குறித்த சாட்சி. இயேசுவே கிறிஸ்து என்று பேதுரு சாட்சியிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போஸ்தலர்கள் யாவரும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். இயேசுவை கிறிஸ்து என்று பிசாசுகளும் அங்கே அறிவிக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். சங்கம காலத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சி, சபைக்காலம் ஆரம்பமாகும் முன்னர் வரையிலும் கொடுக்கப்பட்ட சாட்சி இயேசுவே கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த சாட்சி சபைக்காலத்துக்குரிய சாட்சி இயேசுவே இரட்சகர். புறஜாதிகளாகிய நம்மை இயேசுவால் தான் ரட்சிக்க முடியும். புறஜாதிகளில் பிறந்த பாவியாகிய நம்மை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் தரிப்பிக்கப்பட்ட வார்த்தை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். புறஜாதி பாவி என்று புறஜாதிகளாக பிறந்தல் பாவம். இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அந்த கச்சாடிக்குள் தண்ணீர் ஊற்றப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட கிருபை ரட்சிப்பு. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆட்டுக்குட்டியானவர் மூலமாய் கட்டளையிடப்பட்டிருக்கிற கிருபை. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, நாம் வந்திருக்கிற இந்த காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம். 7 சபைக்கால பிரமாணங்களும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நாம் இருப்பது 2ஆம் சங்கம காலத்தில். கிருபையானது இஸ்ரவேலர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜனனத்தின் மூலம் இஸ்ரவேலர்களுக்குள் ஆத்தும ஜனனம் என்ற கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் இந்த கிருபை அவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அனுப்பப்பட்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தையானவரை அவர்கள் அங்கீகரிக்கும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். இஸ்ரவேல் திராட்சரசமாக மாறுகிறது. இஸ்ரவேலர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். ஜனனத்தின் மூலம் இஸ்ரவேலர்களுக்குள் ஆத்தும ஜனனம் உருவாகிறது. புறஜாதிகளாகிய நாம் விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஆத்தும ஜனனத்தை பெற்றுக் கொள்கிறோம். வேத வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம் நமக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் உருவாகிறான். அப்படி ஆத்மா என்ற உள்ளான மனிதன் ஜனனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஆத்மா பெற்றிருக்கிற நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலைக்குள் செல்ல வேண்டும் என்றால், அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தை பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தை பிரமாணத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். நாம் தண்ணீர் அல்ல, இந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. திராட்சரசமாக மாறுகிற இந்த தண்ணீர் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலைக்குள் செல்வதற்கு கிருபை பெற்றதாக மாறுகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் பங்கடைகிறவன் பாக்கியவான். தண்ணீர் மாத்திரம் நிரப்பப்படுவதால் ஒரு கிறிஸ்தவன்
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலைக்குள் நுழைய முடியாது. அவனுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாற வேண்டும். அவனுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறும் பொழுதுதான் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலைக்குள் பிரவேசிக்க முடியும். நமக்குள்ளாக விசுவாச பிரமாணத்தின் மூலமாக ஆத்துமா பெற்றிருக்கிற நாம் கர்த்தர் அனுப்பி இருக்கிற வார்த்தை பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தையானவர் கட்டளையிட்டு இருக்கிற ஜீவனுக்குரிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் திராட்சரசமாக மாற்றப்படுகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக கிருபை பெற்றவர்களாக மாறுகிறோம். கர்த்ததாமே தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிற நம்முடைய இந்த கச்சாடிக்குள் திராட்சரசமாக மாறக்கூடிய வார்த்தை இறங்கி கிரியை செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.